ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இறால் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுக்கலாம். கடாய் ஹீட் ஆனதும் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே சீரகம் அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் கோல்டன் ப்ரௌனாக வதங்கணும், அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆகிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு பெரிய சைஸ் தக்காளியே கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். கால் ஸ்பூன் மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் மிளகாய் தூள், ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம், பச்சை வாசனை போகிற அளவுக்கு. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும். நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க இறாலை சேர்த்துக்கலாம். இறால் சேர்த்து நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். அது ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இறால்லேருந்து தண்ணி வரும். இறால்லேருந்து இப்படி தண்ணி விடும். இந்த சமயத்தில் நம்ம ஒரு சின்ன சைஸ் டம்ளரில் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் வேக வச்சிருந்த முட்டையை நான் தோல் உரிச்சிட்டு இதில் சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் அப்படியே ஒரு 5 நிமிஷத்துக்கு சிம்லேயே வச்சு நல்லா கிரேவி பதத்துக்கு வந்தவுடனே இறக்கிடலாம். இது போல் நான் முட்டை சேர்த்து நல்லா கிளறி விட்டு கூட கொத்தமல்லி தலையை சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் மிளகுத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அரை ஸ்பூன், உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டோன்னா சுவையான இறால் கிரேவி தயார்.